Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. ஹல்லேலூயா. உற்சாகத்தோட கரங்களை தட்டி நம் கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமா? இப்பொழுதும் நம் மத்தியில் சகோதரர் ரனீஷ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளை அப்பா நீங்கள் முன்குறித்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் அப்பா காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் எங்களிடத்துல இருந்து எடுத்து போடுங்க அப்பா. அப்பா, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் அப்பா எங்களை நீங்கள் வணைங்க. இன்னும் உமக்காக வாழ, உமக்காக பெரிய காரியங்களை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. கேட்குற வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறோம். இதனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் பெறுவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம இங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்மளுடைய ஜெபம் மிகுந்த பலமுள்ளதா இருக்குன்னு? உங்களுடைய ஜெபம் பலமுள்ளதா இருக்கா? எவ்வளோ பேருக்கு இன்னும் பலமுள்ள ஜெபம் பண்ணணும்னு வாஞ்ச இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஊக்கமான ஜெபம், ஒரு பவர்ஃபுல்லான ஜெபம்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லா பிரேயர்ஸும் நமக்கு ஆன்சர் பண்ணப்படுதா? எல்லா ஜெபங்களும் ஆன்சர் பண்ணப்படுதா? ஸோ நம்மளுடைய நார்மல் ஜெபங்கள் எந்த மாதிரி இருக்கு? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜெபம் மூலமாய் நம்ம எப்படி பரலோகத்தை தொட்டு பூமியை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அதை குறித்து தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜெபங்கள், பெரும்பாலும் ஜெபங்கள் எந்த மாதிரி இருக்கு? நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபம் செய்யறோம். வேற என்ன பண்றோம்? நன்றி சொல்றோம். பட் பெரும்பாலும் நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னா, புலம்பி தள்ளுறோம் இல்லையா? கம்ப்ளைனிங். ஸோ மேக்ஸிமம் டைம்ஸ் என்ன பண்றோம்? நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம், அது சரியில்லை, இது சரியில்லை. அப்புறம் வேற என்ன மாதிரி பண்றோம்? ஒரு பெரிய ஷாப்பிங் லிஸ்ட் எடுத்துட்டு போறோம் இல்லையா? எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான ஜெபங்கள் தான் நம்ம பெரும்பாலான டைம்ல நம்ம பண்றோம். ஊக்கமான ஜெபங்களா? அப்போ ஊக்கமான ஜெபம்னா என்ன மாதிரி இருக்கணும்? இங்க இந்த யாக்கோபு சொல்ற ஊக்கமான ஜெபம் தான் பலனுள்ள ஜெபம். ஸோ அந்த ஜெபங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ப்ரேயருங்கிறது தேவன்கிட்ட ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டை கொண்டு போயிட்டு எனக்கு இது கொடுங்கிறது கிடையாது. ஆமேன். ஏசு உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி ஜெபம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன சொன்னாங்க? உம்முடைய சித்தம் பரலோகத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்போ இதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. ஸோ ஜெபம் என்பது we invite God into our life. Hallelujah. So prayer is an invitation that we give to God to come into our life. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்திலையும் தேவன் தன்னுடைய திட்டத்தை செய்கிறதுக்கான ஒரு இன்விடேஷன் தான் ஜெபம். ஸோ இதை நம்ம புரிந்து கொண்டு நம்மளுடைய ஜெபத்தை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கொண்டோம்னா நம்மளுடைய ஜெபம் பலனுள்ள ஜெபமாக இருக்கும், நம்மளுடைய ஜெபம் ஊக்கமுள்ள ஜெபமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சில பிரின்சிபிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஒரு பலம் உள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஜெபம் நம்ம எப்படி பண்ணணுங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ முதலாவதாக தேவனுடைய குணம், காட்ஸ் கேரக்டர்
காட்ஸ் கேரக்டர் என்ன, ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 115:16. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஆமென். ஸோ அவர் நம்ம நம்ம எல்லாத்தையும் படைத்தவர் தான், சகலத்தையும் படைத்த தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய தேவன். ஆனா இந்த ஆளுகை இருக்கு இல்லையா, அந்த டொமினியன்கிறத, பூமிக்கு அடுத்த காரியங்கள்ல இருக்கிற டொமினியனை தேவன் என்ன பண்ணிட்டாராம், மனுபுத்திரருக்கு கொடுத்து விட்டார் இல்லையா. ஆதியாகமம் 1:26 நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் தேவன் சொன்னார் இல்லையா. அப்ப சொல்லும் பொழுது இந்த பூமியினுடைய ஆளுகையில இருந்து அவர் தள்ளி நிற்கிறார். இந்த ஆளுகை யாருக்கு கொடுத்திருக்காரு, மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம நிறைய டைம்ல இந்த உலகத்தை ஃபுல்லா தேவன் தான் கண்ட்ரோல் பண்றாரு. ஸோ அப்போ ஏன் இந்த உலகம் இப்படி மோசமா இருக்கு, ஏன் இவ்வளோ பாவம் நிறைந்திருக்கு, ஏன் இவ்வளோ வியாதிகள் இருக்கு நம்ம நினைப்போம். ஸோ அதுக்கு ஆன்சர் இதுதான். தேவன் ஹீஸ் அ சவரைன் காட். ஆனா பூமி குறித்த எல்லா காரியத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்றது கிடையாது இல்லையா. அதுதான் இந்த வேதம் சொல்லுது. அவரு பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனம் மாற மனுபுத்திரரும் இல்லை. அப்ப இங்க ஒரு கமாண்ட் கொடுத்திருக்காரு, பூமியும் அதன் நிறைவும், வானங்கள் தேவனுடையது, பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அதை பிரேக் பண்ணி அவர் பூமிக்குடைய அஃபேர்ஸ்ல இன்வால்வ் ஆக மாட்டார். ரைட். ஸோ அதுதான் தேவனுடைய கேரக்டர். அப்போ அவருடைய சித்தம் எப்படி நிறைவேறணும்னா ஒரு மனிதன் மூலமா தான் அந்த சித்தம் நிறைவேறும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய டைம்ல நம்ம என்ன நினைப்போம், நம்மளுடைய லைஃப்ல ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் டிரைவர் சீட்ல தேவன் உட்காந்துருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அவர் விரும்புற மாதிரி அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவார். ஆனா அவருடைய நேச்சர் அப்படி கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை தான் டிரைவர் சீட்ல உட்கார வைப்பார். we have to drive our life. ஆனா he will give directions for our life. ஹல்லேலூயா. நம்ம டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருந்தாலும் டைரக்ஷன் கொடுக்கிறதுக்கு அவர் ரெடியா இருப்பார். ஆனா அநேக டைம்ல நம்ம அந்த டைரக்ஷனை கேட்கறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அது நம்ம ப்ரிப்பேரா இருந்தோம்னா நம்மளோட லைஃப் அவர் விரும்புகிற வண்ணமா நம்மளால நடத்த முடியும். ஹல்லேலூயா. ஸோ முதலாவதாக தேவனுடைய கேரக்டர் என்னங்கிறத பார்த்தோம். ரெண்டாவதாக தேவன் ஒரு உடன்படிக்கையை நம்ம கூட பண்ணியிருக்கிறார், காட்ஸ் கவனன்ட். ஓகே. ஸோ முதலாவதாக மனிதன் பாவம் பண்ணி அவனுடைய அந்த தேவன் என்ன ஸ்தானத்தில் வைத்திருந்தாரோ அந்த ஸ்தானத்தை விட்டு மனிதன் விழுந்து போனான். ஸோ அதுக்கப்புறம் முதலாவதாக தேவன் தெரிந்து கொண்டது யாரு, ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் இல்லையா. ஸோ ஆபிரகாம் மூலமா வந்த சந்ததியார் தான் யூதர்கள். ஸோ அந்த யூதர்களுக்கு இங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. யாத்திராகமம் 19:6. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமென். ஸோ இது ஒரு தேவன் ஒரு கவனன்ட் மேக் பண்ணாரு. எகிப்துல இருந்து மோசே தலைமையில அந்த ஜனங்களை ரட்சிக்கப்பட்டு கூட்டிட்டு போறாங்க. போகும்போது தேவனுடைய கவனன்ட் என்ன இருந்துச்சுன்னா, அந்த பீப்புள் யாரு, ஒரு ராயல் பிரீஸ்ட், எல்லாருமே ஒரு பிரீஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் தெரிந்து கொண்டார் இல்லையா. சீனாய் மலையில நிக்கிறாங்க. அங்க போயிட்டு மோசே கிட்ட தேவன் சொல்றாரு, எல்லாரையும் ஆயந்தம் பண்ண சொல்லுங்கிறாரு இல்லையா. ஸோ மோசேயும் ஆரோனும் மட்டும் தேவன் ஆசாரியர்களாக இருக்கும்படி தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இங்க வேதம் தெளிவா சொல்லுது, அங்க இருந்த எல்லா அந்த லட்சக்கணக்கான மக்களையும் தேவன் ஆசாரியர்களா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஸோ ஆசாரியர்கள்லாம் யாரு, ஒரு மீடியேட்டர் இல்லையா. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு மீடியேட்டர் தான் ஒரு பிரீஸ்ட். இன்னைக்கு எப்படி ஒரு பிரீஸ்ட் ஒரு மீடியேட்டர். ஸோ அதே மாதிரி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மொத்தமான யூத ஜனமுமே பிரீஸ்டா தான் தெரிந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா யாத்திராகமம் 20:19 என்ன நடந்துச்சு, மோசேயை நோக்கி, நீ எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அப்ப இங்க என்ன நடக்குது, அவங்க ஒரு சாய்ஸ் எடுத்துட்டாங்க. தேவனுடைய ஒரிஜினல் திட்டம் எப்படின்னா எல்லா ஜனங்களும் ஆசாரியர்களா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆனா அந்த சீனாய் மலையில தேவனுடைய வல்லமை இறங்கும் பொழுது அதை இவங்க பார்த்து பயந்துட்டாங்க. ஸோ இந்த தேவன் கிட்ட நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி தாங்களே ஒரு என்ன சொல்லுவாங்க, பயந்து அவங்க தள்ளி நின்றுட்டாங்க. ஓகே. ஸோ தள்ளி நின்றுக்கும் போது என்னாச்சு,
தேவன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டார் இல்லையா? அப்ப இன்னைக்கு கூட என்ன நடக்குது, நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ஆமென். சோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறோம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் இல்லையா? சோ அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் மக்கள் வந்து ஒரு ஆசாரிய கூட்டமா தேவன் தெரிந்து கொண்டாரோ, அதே மாதிரிதான் இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவினால இரத்தத்தால கழுவப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் என்ன சொல்லியிருக்கிறாரு? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம்? அன்னைக்கு பண்ண இஸ்ரவேல் மக்கள் மாதிரி, நான் தேவன் கிட்ட போகல, நான் பாஸ்டர் கிட்ட போறேன், இல்ல நான் வந்து ஏதோ ஒரு ப்ரேயர் டவர்ல போறேன், இல்ல நான் அந்த தேவ மனுஷனை போறேன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்றோம்? நிறைய டைம்ல வந்து வெளியில நிக்கிறதா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். சோ தேவனுடைய அந்த ஹார்ட் பாருங்க, ஆதாம் விழுந்து போகும்போதே அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு எப்படின்னு தான் அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்முடைய பாவத்தினால அந்த இடத்துக்கு அவர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைத்ததுக்கு அப்புறமும் நம்ம அங்க போறதுக்கு வந்து தயக்கத்திலையும் ஒரு தயக்கமத்துல இருக்கிறோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனால அவருடைய அந்த மரணத்தினாலையும் அவருடைய சாக்ரிஃபைஸ்னாலையும் நம்ம தேவனோட அந்த இழந்து போன உறவை வந்து அவர் சேர்த்திருக்கிறார். ஐ மீன் the relationship with God has been restored. ஐ மீன் அப்ப இன்னைக்கு தேவனுடைய சன்னிதானத்துல போய் நிக்கிறதுக்கு நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஐ மீன் இயேசு சிலுவையில மரிக்கும் பொழுது அந்த திரை சீலை வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் 2ஆ கிழிந்தது இல்லையா? அப்போ அன்னைக்கு வரைக்கும் அந்த பிரதான ஆசிரியர் மட்டும்தான் தேவனுடைய சன்னிதானத்துல போய் நிக்க முடியும். ஆனா இன்னைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. சோ நம்ம அவருடைய சன்னிதானத்துல போய் நிக்கிறதுக்கும், வேண்டுதல்கள் ஏறெடுக்கிறதுக்கும், ஜெபத்தை ஏறெடுப்பதற்கும் நம்மளை ஆயத்தமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அதை பயன்படுத்துறது அகைன் இட் இஸ் a choice இல்லையா? சோ அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து they took a choice not to go in the presence of God இல்லையா? எங்களுக்கு ஒரு மீடியேட்டர் போதும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கும் அதே தப்பை தான் நிறைய பேர் நம்மளும் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன நிலைமையில தேவன் நம்மளை வைத்திருக்கிறாரோ அங்க இருந்து நம்ம கீழே வரதான் ட்ரை பண்றோம். வேற ஒருத்தர் நமக்கு மீடியேட்டரா இருந்து அதை நமக்கு கேட்டு சொன்னா போதுங்கிற நிலைமையில இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் வந்து இந்த உலகத்தை மாற்றாது. ஆமென். ஸோ நம்மளுடைய தேவன் யாரு, நம்ம என்ன மாதிரியான ஒரு உடன்படிக்கைக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஜெபங்கள் வந்து பலனுள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக there is a condition. God has given some conditions. 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். சோ தேவன் வந்து அன்புள்ளவர் தான். அவர் வந்து நமக்கு கூட ஒரு உடன்படிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இந்த ஜெபங்கள் பதில் வேணும்னா சில கண்டிஷன்ஸும் அதுல இருக்கு. ஐ மீன் இங்க வேதம் தெளிவா சொல்லுது, என்னுடைய ஜனங்கள். ஸோ இன்னைக்கு எல்லாம் நம்மளும் வந்து தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம் இல்லையா? ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாரும் தேவனுடைய ஜனங்கள். ஸோ ஜனங்கள் என்ன பண்ணணுமா? தங்களை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு விலக வேண்டும். ஸோ இந்த பாவத்தை விட்டு விலகி நம்மளால ஒரு ஜெபங்களை ஏறெடுக்க கூடுமானால் தேவன் என்ன சொல்றாரு? தேசங்களை நான் சேமத்தை உண்டு பண்ணுவேன். ஸோ அப்ப இன்னைக்கு உலகத்துல நடக்கிற இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களுக்கு நம்மளுடைய ஜெபமின்மையும் ஒரு காரணம் தான். ஹல்லேலூயா. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி உலகத்தின் அதிகாரம் யார் கையில கொடுத்திருக்கிறாரு? நம்மளோட கையில கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்ப இந்த உலகம் வந்து நல்லபடியா இயங்கலைன்னா அதுக்கு நம்மளும் ஒரு ரீசன் தான் இல்லையா? ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய சூழ்நிலைகள் நிமித்தமா நம்மளுடைய ஹார்ட் வந்து ஹார்டன் ஆயிடுது. நம்மளுடைய இருதயம் என்னமாயிடுது? கடினமாயிடுது. ஸோ இருதயம் கடினமாகும் பொழுது என்ன ஆகும்? நம்மளுடைய அந்த ஆதி அன்பு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா வந்து இழந்துட்டே வருவோம். ரைட்? ஸோ நம்ம ஜெபம் பண்ண முன்னாடி அந்த விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும். தேவன் நம்மள்ட்ட விரும்புறது அதான், ஒரு ப்ரிப்பரேஷன். we need to have a preparation before we come into the presence of God. ஆமென்.
ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் வந்து ஒரு பரிசுத்த தேவன். ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். ஆமென். ஸோ எந்த ஒரு பாவமும் அவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்க முடியாது. எப்படி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து அந்த சீனாய் மலை முன்னாடி வரதுக்கு முன்னாடி அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ண சொன்னார் இல்லையா, ஆயத்தமாக சொன்னார். They want them to consecrate themselves before entering into the presence of God. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து சில சுய பரிசோதனை நம்ம பண்ணி பார்க்கணும். ஸோ நிறைய டைம் என்ன பண்ணுவோம், நம்ம செல்ஃப் ரைச்சஸ்னஸ்குள்ளே இருப்போம். நம்ம வந்து எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து டெய்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம், டெய்லி நம்ம வாரம் வந்து நம்ம பைபிள் வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், டெய்லி பைபிள் வாசிக்கிறோம். ஸோ எல்லாமே நம்ம கரெக்டாக தான் இருக்குன்னு நாமளே வந்து ஒரு 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 நம்ம ரூல்ஸ்குள்ளே இருப்போம், ரைட்? ஆனால் சில டைமில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்னா சில விஷயங்கள் நமக்கு வந்து நினைப்பூட்டுவார். ஐ மீன், ஸோ நம்ம ஜபங்கள் பதில் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அன்ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ்க்கான ரீசன்ஸ் என்னங்கிறத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார். ஐ மீன், ஸோ இன்னைக்கு கூட நம்ம ஒரு சில காரியங்கள், ஸோ லைக் இது எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு சுய பரிசோதனை பண்ணணும். ஸோ பண்ணினீங்கன்னா நம்மளுடைய ஜபங்கள் ஏன் பதில் கிடைக்காம இருக்குங்கிறதுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ என்னன்னா நமக்கு டைம் இல்லாததுனால சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? முதலாவதாக இன்கிராட்டிடியூட், நன்றி இல்லாமல் நம்ம நிறைய நேரங்களில் இருப்போம் இல்லையா? ஸோ நம்ம ஒரு இன்னைக்கு ஈவினிங் நம்ம போயிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் பண்ண நன்மைகள் எல்லாம் வந்து நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணோன்னா நமக்கே தெரியும் எத்தனை காரியங்கள் வந்து நம்ம வி டேக் இட் ஃபார் கிராண்டட் இல்லையா? நம்ம தேவனை குறித்து நம்ம நன்றி நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம செய்யலை. நம்ம எப்படி வந்து அவரை நம்மளுடைய எதிர்பார்ப்பை வந்து அவர் பூர்த்தி செய்யாமல் இருக்கும் பொழுது நம்ம அவரை கம்ப்ளைண்ட் பண்ணுறோமோ, அதை விட அநேக அற்புதங்களையும் அநேக அதிசயங்களையும் அநேக கிஃப்ட்ஸையும் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து நம்மக்கிட்ட என்ன இல்லைங்கிறது தான் இருக்குதே தவிர தேவன் என்ன மாதிரியான ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்துருக்கிறாருங்கிறத நம்ம அநேக நேரங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை. ஐ மீன், ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதை வந்து நம்ம விட்டு விலகிடுவோம். ஸோ வி ஷுட் டெவலப் அன் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். ஐ மீன், ஸோ அந்த கிராட்டிடியூட் நம்மள்ட்ட இருக்குன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து தேவனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம், ரைட்? ஒருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா, ஒருத்தரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா எப்படி அவர்கிட்ட அங்கே லவ் இருக்கும் இல்லையா? அப்போது அந்த சிச்சுவேஷனை தாண்டி நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தான் அவருடைய அந்த கேரக்டர் நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆஃபன் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் த்ரூவாக நம்ம தேவனை பார்ப்போம் இல்லையா? ஆனால் தேவனுடைய லென்ஸை வச்சு நம்மளுடைய சர்க்கம்ஸ்டான்சஸை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த சர்க்கம்ஸ்டான்சஸை விட தேவன் பெரியவருங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுடைய சூழ்நிலைகளை விட தேவன் பெரியவருங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வோம். அப்போ அந்த சூழ்நிலைகளை மாறுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஐ மீன், ஸோ ரெண்டாவதாக நெக்லெக்ஷன் ஆஃப் பைபிள் ரீடிங். ஸோ நம்ம வேதம் வாசிப்பதை வந்து எவ்வளோ டைம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்குள்ள லைஃப்பில் வந்து நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ பிஸி லைஃப்பில் நம்ம ஒரு டைம் ஒதுக்கியிருப்போம், ஆனால் நம்மளோட ஸ்கெடியூலில் வந்து ஸ்கெடியூலை மீட் பண்ண முடியலன்னா ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுறது என்னது? தேவனுக்கும் நமக்கும் உள்ளதான அந்த ப்ரேயர் டைம், அந்த பைபிள் ரீடிங் டைம். ஸோ இந்த காரியங்களை நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம தேவன் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கான டைமை நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ நம்மளுடைய ப்ரையாரிட்டி எங்கே இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம என்னுடைய டைம் எல்லாம் முடிச்சுட்டு மீதி இருக்கிற டைமை நான் வந்து ஜபத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லுனா அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு பார்க்க முடியாது இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து காலையில் வந்து ஜபம் பண்ணுறதை வந்து நம்ம மேபி நம்மளுடைய அந்த டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக இல்லாதனால அதை பண்ண முடியல. ஆனால் ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் ஈவினிங் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய ஒரு 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 பவர்ஃபுல் எங்கே தேவைப்படுதுன்னா ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண முன்னாடியே நம்ம பவர் பேக்டாக போகணும் இல்லையா? ஒரு சண்டைக்கு போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு சகோதரிகள் ஒரு சாட்சி சொன்னாங்க இல்லையா, நிறைய ப்ரிப்பேர் பண்ணாங்க. அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஏதாவது யூஸ் இருக்கா? இல்லை. ஸோ அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ ஜெபங்கிறதும் நம்மளுடைய அந்த டேக்கு தேவையான அந்த ப்ரிப்பரேஷன், ரைட்? அப்போ அதை அதிகாலையில் நம்ம பண்ணிட்டு போகும்பொழுது தான் அந்த டேல இருக்கிற சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. ஓகே.
ஸோ அப்போ நிறைய டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், பைபிள் ரீட் பண்ணுறதும் கேஷுவலாக அப்படி ரீட் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா. ஏதோ கடமைக்காக ரீட் பண்ணுறோங்கிறதுக்காக ரீட் பண்ணுவோம். அந்த சாப்டரை வாசித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன வாசித்தோங்கிறதே நமக்கு ஞாபகம் இருக்காது, ரைட். ஸோ இதெல்லாம் நெக்லெக்ஷன் ஆஃப் பைபிள் ரீடிங். ஸோ இதெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழாமல் இருக்கிறோம். நம்மளுடைய ஜெபங்கள் வந்து ஒரு பவர்லெஸ்ஸாக இருப்பதற்கான இது ஒரு ரீசனாக இருக்கு, ரைட். மூணாவதாக பொறாமை, ரைட். ஸோ நம்ம வந்து மேபி பொறாமை படலைன்னு நம்ம நினைப்போம். ஆனால் சில விஷயங்கள், ஈவன் சில பேர் வந்து ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, சிலர் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மற்றவங்க ட்ரீட் பண்ணும் பொழுது நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா. நம்ம இப்போ ஈவன் சபையிலே இருக்கிறோம், சில பேருடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை பார்த்து சில பேர் பொறாமப்படுவாங்க இல்லையா. ஸோ அவருக்கு மட்டும் தேவன் எல்லா ஆசீர்வாதையும் கொடுத்துருக்காரு, எனக்கு மட்டும் தர மாட்டேங்கிறாரு. ஸோ இதுவும் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் என்ன, பொறாமை தான். இல்லை சில ஊழியங்கள் வந்து பாஸ்டர் வந்து சில பேர் கொடுக்கும் பொழுது எல்லாமே ரெகக்னேஷன்லாம் யாரோ ஒருத்தருக்கு மட்டும் போகுது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் ஒரு பொறாமை தான் இல்லையா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான அந்த உறவில் வந்து பிளவுகளை ஏற்படுத்தும், ரைட். அடுத்தது அவதூறு பேசுறது இல்லையா, ஸ்லாண்டரிங். ஸோ ஒருத்தரை பற்றி நீங்கள் தப்பாக பேசுறது வந்து அவருக்கு முன்னாடி பேசணும், உண்மையிலேயே அவங்களுக்கு அது தப்பாக தெரிஞ்சதுன்னா. ஸோ அவங்க இல்லாத டைமில் அவங்கள பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதுதான் ஸ்லாண்டரிங், தேவன் வெறுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு விஷயம் கேள்விப்படுறீங்க, ஸோ அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி நான் கேள்விப்படுறது உண்மையாக நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே அது முடிஞ்சிடும். பட் அதை வந்து அவங்க இல்லாத டைமில் நீங்கள் 4 பேருக்கு பேசுறது அகெயின் அது தேவன் வெறுக்கிற ஒரு விஷயம், ரைட். அடுத்தது விமர்சன ஆவி இல்லையா. ஸோ நம்ம வந்து எல்லார் பேர்லையும் வந்து தேவன் வந்து ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நிறைய பேரை ஜட்ஜ் பண்ணுறதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஸோ வி டென் டு ஜட்ஜ் எவ்ரி ஒன். நம்மளுடைய ஸ்டாண்டர்டுக்கு அவங்க இல்லை, நம்மளே ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணுவோம். ஸோ இதுதான் கரெக்டு நம்மளே செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கிறது. ஸோ மனிதர்களை குறை சொல்லி தேவனே குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து யார், பிலீவர்ஸ் மத்தியில் இருக்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் ஹிப்போக்ரசி, பிரிட்டண்டன்சி. சபைக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கிறது, வெளியில் போனால் வேற மாதிரி இருக்கிறது, ஆஃபீஸில் போனால் வேற மாதிரி இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்களில் வேற மாதிரி இருக்கிறது, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற மாதிரி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் என்னது, ஒரு உண்மை இல்லாத தன்மை. ஸோ மாய்மாலமான ஒரு வாழ்க்கை இல்லையா, பாசாங்கு காட்டுறது. ஸோ ரட்சிக்கப்பட்ட பிலீவர்ஸ் எப்படி இருக்கணும்னா எங்கே இருந்தாலும் அவங்க அதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து கிறிஸ்துவை பிரதிபலர்களாக இருக்க வேண்டும். ஸோ சர்ச்சுக்குள்ளே மட்டும் நம்ம வந்து ஒரு மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வெளியில் போனால் மக்களாக போகிறது. ஸோ அப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம ஏற்படுத்த முடியாது இல்லையா. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் சார்லி கிரிக் இல்லையா. ஸோ தன்னுடைய ஃபெய்த்துக்காக ஒரு என்ன சொல்றது, ஒரு இரத்த சாட்சியாக மறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு இருந்தார், ரைட். ரொம்ப சின்ன வயசில் ஒரு 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 சில பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் கூட அவங்க வாழ்நாள் முழுவதும் பண்ணாத ஒரு விஷயத்த சின்ன காலகட்டத்தில் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆமென். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் நினைக்கலாம், ஸோ அவர் வந்து இப்போ இறந்துட்டாரே, அப்போ தேவனோட திட்டம் என்ன ஆச்சு? அவர் இன்னும் இருந்து எவ்வளோ தூரம் அவர் பேசியிருந்தாரோ அதை விட அதிகமாக இன்னைக்கு அவர் மரணம் மூலமாக காஸ்பல் பிரசங்கிக்கப்படுது. ஹல்லேலூயா. ஸோ அதான் வேதம் சொல்லுது, நீதிமான்களுடைய மரணம் கூட ஒரு பெரிய ஒரு தேவனுடைய ஒரு சாட்சியாக இருக்கும்னு சொல்லுது. ஸோ இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி பார்க்குற ஒரு ஸ்தேவான் தான் இவர் இல்லையா. ஸ்தேவான் அன்னைக்கு எப்படி ஒரு இரத்த சாட்சியாக மறுத்தாரோ நம்மளுடைய கண் முன்னாடி இன்னைக்கும் மக்கள் இரத்த சாட்சியாக மறுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அமெரிக்கா தேசத்தை வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தின ஒரு மனுஷன், ரைட். ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும்படி தான் நம்மளை அழைத்திருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்தோடு சேர்ந்து ஃபிட் ஆகிறதுக்காக தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உலகத்தோடு ஒத்து போகிறது எப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளால் வந்து உலகத்துக்கு முன்னாடி பாசாங்கு பண்ணாமல் கிறிஸ்துவ பிரதிபலிக்க நம்ம ப்ரிப்பேர் ஆனோன்னா ஹல்லேலூயா நம்ம நிஜமான ஒரு டிசைபிள்ஸாக இருப்போம். அப்போ நீங்கள் போய் வந்து இயேசு உயிரோடு இருக்கிறதா நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஆமென். உங்களுடைய சாட்சியான வாழ்க்கையை பார்த்தே வந்து மக்கள் உங்களை தேடி வருவாங்க, சபை வந்து ஆத்துமாக்களாக நிரப்பப்படும். ஹல்லேலூயா. இன்னும் சில நேரம் நம்ம வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறோம். எப்படின்னா நம்ம பீப்புள் கிட்ட நம்ம எப்படி டீல் பண்ணுறோம். ஆக்சுவலி ஒரு சொசைட்டியோடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னா லீஸ்ட் பர்சனை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது. இப்போ நம்மளுடைய வீட்லையுமே நம்மளுடைய மெய்டு கிட்ட நம்ம எப்படி டீல் பண்ணுறோம், டிரைவர் கிட்ட எப்படி டீல் பண்ணுறோம்.
அந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் வராங்கல்ல, அவங்கள நம்ம எப்படி டீல் பண்ணுறோம்? ஓகே, ஸோ நம்ம எப்படி நம்ம ட்ரீட் படணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மற்றவங்கள ட்ரீட் பண்ணுறோமா நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா? ஸோ நம்ம எப்படி ட்ரீட், ஏன்னா தேர் ஆல்சோ ஹியூமன்ஸ் இல்லையா? தேவனோட சாயலில் படைக்கப்பட்ட மனுஷங்கள் தான் அவங்களும். ஓகே, மேபி அவங்களுடைய சில சுச்சுவேஷன்ஸ்னால அவங்க அந்த நிலைமையில இருக்கிறாங்க, பட் தேவனுடைய ஒரிஜினல் சாயல் தான் அவங்களும். ஸோ அப்போ நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணுறது எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ நான் தான் பெரிய ஆள் சொல்லிட்டு நம்ம அவங்க மேலே வந்து ஒரு ஒரு டொமினியன் ஏற்படுத்துகிறோமா? இல்லை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணுறோமா? ஸோ அதுதான் தேவன் விரும்புகிறார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாழும்போது தான் ஒரு சாட்சியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ரைட். அடுத்தது முக்கியமான விஷயம், தேவனை வந்து கொள்ளையடிக்கிறது, ராபிங் காட். இது மெயினாக நம்ம எதில் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய நேரத்தில். நம்ம வந்து நம்மளுடைய டைமை, த மோஸ்ட் ப்ரிஷியஸ் கிஃப்ட் தட் காட் ஹஸ் கிவன் அஸ், அதை நம்ம இட்டர்னல் காரியங்கள், ஆவிக்குரியதான காரியங்களும் மறுமைக்குள்ள காரியங்களும் நம்ம செலவிடாமல் உலகத்துக்குரியதான காரியங்களில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா இட் இஸ் ராபிங் காட். ஆமீன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய மெயின் டைம் எங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? மொபைல் ஃபோன்லேயும், சோஷியல் மீடியாலையும், டிவிலையும், ஸ்போர்ட்ஸ்லையும், கேம்ஸ்லையும். இதெல்லாம் என்ன ஆகுது? ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு நாளுக்கு வந்து 24 hours தான் இருக்குது. ரைட். ஸோ அந்த 24 hours நம்ம வந்து நம்மளுடைய மேஜர் டைமை வந்து இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா, இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எங்கே எதாவது கட் பண்ணுறோம்? ப்ரேயரையும் பைபிள் ரீடிங்கையும் கட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஃபோனை எடுத்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ப்ரேயர் பண்ணுறதுக்கு நமக்கு 10 நிமிஷம் இல்லை, பைபிள் வாசிக்கிறதுக்கு 15 நிமிஷம் நம்ம இல்லை. ஸோ திஸ் இஸ் லைக் ராபிங் காட் ஆஃப் ஹிஸ் டைம் இல்லையா? இன்னும் என்ன விஷயம் பண்ணுறோன்னா, வெளியில் வந்து நம்ம வந்து ஒரு சம்பளத்துக்காக நம்மளுடைய திறமையை வந்து யூஸ் பண்ணுறோம், பட் அதே திறமையை ராஜ்யத்தை கட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமா? ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய தேவன் நமக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காரு, டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த டேலண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஏர்னிங், நம்ம ஒரு ஜாப் பண்ணுறோம், இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அதுக்கு மட்டுமா தேவன் அதை கொடுத்துருக்கிறாரு? ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து மெயினாக என்ன இருக்குன்னா அதில் தான் இருக்குது. பட் தேவன் கொடுத்தது நம்மளுடைய டேலண்ட்டையும் கிஃப்டையும் வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக. ஸோ அதை நம்ம செய்ய மறந்தோன்னா நம்ம தேவனை வந்து கொள்ளையடிக்கிறோம்னு அர்த்தம். ரைட். ஸோ நம்மளுடைய டைமை வந்து கரெக்டான இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ப்ரேயர் லைஃப் வந்து நமக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறோமா, நம்ம என்ன பண்ணணும்? மொபைல் ஃபாஸ்டிங் பண்ணணும், இல்லைன்னா சோஷியல் மீடியா ஃபாஸ்டிங் பண்ணணும். ஸோ இதை நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு தெரியும் எவ்வளோ டைம் நமக்கு வந்து இருக்குங்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட டைமை வந்து இந்த மொபைல் ஃபோனும் இந்த சோஷியல் மீடியாவும் தான் திருடிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து தேவனுக்கு நேராக நம்ம திருப்பணும்னாலே ஒரு பெரிய ரிவைவலை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது கோபப்படுறது. ரைட். நம்மளுடைய எமோஷன்ஸையும் நம்மளுடைய தாட்ஸையும் நம்மளுடைய வேர்ட்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம இன்னும் புது சிருஷ்டியாக மாறலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா இல்லையா? ஸோ கிறிஸ்து வந்து தன்னுடைய நோக்கத்துக்காக தன்னைத்தானே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். ஸோ அதுதான் அவருடைய பர்பஸ். ஸோ அதே மாதிரி தான் நம்மளையும் அழைத்திருக்கிறார் இல்லையா? சார்லி கிரிக்கோட அந்த இன்டர்வியூலாம் நம்ம பார்க்கும்போது அசிங்கமாக வந்து பீப்புள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அவர்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு வருவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிபேட் தான் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா? அசிங்கமாக அவரை சொல்லுவாங்க, பட் அவர் வந்து சிரிச்ச முகத்தோட காஸ்பலை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பார். ஸோ எந்த ஒரு விதத்துலையும் எந்த ஒரு டைம்லையும் எல்லாரையும் வந்து அவர் வந்து ஐ மீன் அதுக்கு பதில் அவர்கிட்ட கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அவங்க முன்னாடி வந்து ப்ரிப்பேர் ஆகி வந்தவங்க கூட பேச முடியாமல் போயிருப்பாங்க. ஸோ இது என்னன்னா அவருக்கு ஒரு ஹியூமிலிட்டி இருந்துச்சு இல்லையா? ஸோ நம்ம என்னன்னா ஒரு சின்ன விஷயம்னாலும் அப்படி கோபமாக சண்டை போட்டு அந்த இதை வந்து பிரேக் பண்ணுறோம் இல்லையா? நம்ம ஒரு கோபப்படுறதுனால ஒரு சொல்யூஷன் வரப்போவது கிடையாது. ஆனால் நம்ம பொறுமையாக யோசித்து பார்த்தோம்னா அந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பேசணுங்கிற வார்த்தையை ஆவியானவர் நம்ம கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது இல்லையா? ஸோ நீங்கள் ராஜாக்கள் முன்பாடையும் அந்த ஆசை போகும்பொழுது நீங்கள் என்ன பேசணுங்கிறத வந்து பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ அது நம்ம இன்னைக்கு கண் முன்னாடி சார்லி கிரிக்கோட லைஃப்ல நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி அவனோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நம்மளை அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுடைய சுயத்தை வந்து நம்ம வெறுக்கணும். ஸோ பாவங்கிறது ஐ மீன் கோபங்கிறது என்னது?
நம்மளுடைய ஒரு ஒரு குணம் இல்லையா, சுயாதீன குணம், ரைட்? ஸோ எனக்கு எல்லாம் தெரியும், நான் பண்ணுறது தான் கரெக்டு, ரைட்? இன்னும் சொல்லப்போனால் கோபங்கிறது வந்து இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ். ஒரு சிச்சுவேஷனை நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னா நம்ம எடுக்கிற ஆயுதம் தான் கோபம். ஆமேன். ஸோ அந்த சிச்சுவேஷனை நம்ம ஒரு கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம்னா அது ஈஸியாக நம்ம மேற்கொள்ள முடியும். நம்மளுடைய வார்த்தைகளால் வந்து பிறர் வந்து நம்ம காயப்படுத்த மாட்டோம், அந்த அந்த சிச்சுவேஷன் நம்ம ஸ்பாயில் பண்ண மாட்டோம். ஆமேன். ஓகே. இன்னொன்று அரகன்ஸ். அரகன்ஸ்னா என்ன? ஆணவம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆணவம் எப்போ படுறோம்? தேவன் கிட்ட அவர் ஒரு பிளான் கொடுப்பாரு, இதை விட இந்த பிளான் பெட்டரா இருக்கு. ஸோ இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் அரகன்ஸ் இல்லையா? இன்னொரு விஷயம் நம்ம பண்றோம், தேவன் வந்து நம்மளை மன்னித்திருக்கிறாரு, ஆனா நம்ம வந்து பிறரை மன்னிக்கலன்னா அது ஒரு அரகன்ஸ் தான் இல்லையா? இன்னும் சில பேர் வந்து பிறரை மன்னிச்சிருவாங்க, ஆனா தன்னைத்தானே மன்னிக்க மாட்டாங்க. தேவன் மன்னித்ததுக்கு அப்புறம் உங்களை நீங்க மன்னிக்கலன்னா தேவன் விரும்புகிற பாத்திரமா நீங்க பயன்படப்பட முடியாது. ஸோ இப்போ நான் ஒரு 10 விஷயங்கள் சொன்னேன். ஸோ இதே மாதிரி நீங்க உட்காந்து லைக் தேவன் கிட்ட கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய காரியங்கள் தேவன் உங்களுக்கு உணர்த்துவார். ஸோ இதெல்லாம் என்னன்னா காப்வெப்ஸ், இந்த சிலந்தி வலைகள் மாதிரி இல்லையா? சிலந்தி நம்மளுடைய வீட்டில் வந்து ரொம்ப நாள் நம்ம பூட்டி போட்டு போயிட்டோம், இல்லை க்ளீன் ஒழுங்காக பண்ணலான்னு என்ன ஆகுது? சிலந்தி வந்து வலை கட்டிடுது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஹார்ட்லையும் என்ன ஆகுது? நம்ம தேவன்கிட்ட நம்ம ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரியான காரியங்கள் என்ன பண்ணுதுன்னா சிலந்தி வலை மாதிரி நம்மளுடைய ஹார்ட்டை வந்து அதை ஃபில் பண்ணி வச்சிருது. ஸோ அது நாளடைவில் என்ன ஆகுது? அந்த ஹார்ட் வந்து ஹார்டன் ஆகிடுது, தேவனுக்கு குறித்த காரியங்கள் வந்து இன்சென்சிட்டிவாக மாறிடுது. ஸோ இன்சென்சிட்டிவாக மாறுச்சுன்னா உங்களால் ஒரு பவர்ஃபுல்லான ஜபத்தை வந்து ஏறெடுக்க முடியாது. ஐ மீன், ஸோ முதலாவது என்ன பார்த்தோம்? தேவனுடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தோம். தேவனுடைய கேரக்டர் படி என்னன்னா உலகத்திற்கான ஆளுகையை வந்து தேவன் நம்மளுடைய கையில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? தேவனுடைய கவனன் பார்த்தோம் இல்லையா? தேவன் எப்படி இஸ்ரவேல் மக்களை வந்து ஆசாரியர்களாய் தெரிந்து கொண்டாரோ அதே இடத்துல தான் இன்னைக்கு நம்மளே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் உலகத்துக்காக ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமீன். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்மளுடைய தேவையிலேயே வந்து போய் நிக்க வேண்டாம், நம்ம இன்னொருத்தரை தேடி போயிட்டு இருக்கோம். ரைட்? So we were called to be the mediators for the earth. Okay? So அதை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் விரும்புகிற பாத்திரமா நம்ம இருக்க முடியும். மூன்றாவதாக முக்கியமான காரியம் கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய இருதயத்திலையும் இந்த மாதிரியான அழுக்குகள் வந்து அடைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட இருந்து அகற்றும் பொழுது ஒரு செல்ஃப் ரிவைவலை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ ஒரு நம்ம ஒரு நாட்டில் ஒரு ரிவைவல் பார்க்கணும்னா இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. ஆமீன். நம்ம நிறைய டைம்ல வந்து எனக்கு இந்த தேசத்தை மாற்றுங்க நம்ம ஜெபம் பண்றோம். என்னோட சிட்டியை மாற்றுங்கன்னு ஜெபம் பண்றோம். ஆனா என்ன மாற்றுங்கன்னு சொல்லி உங்களுடைய பாவத்தை வந்து நம்ம அறிக்கை பண்ண முடிஞ்சுன்னா ஸோ அந்த இடத்துல இருந்து ரிவைவல் ஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அண்ட் ட்ரூ ரிப்பெண்டன்ஸ்னா என்ன? ரிப்பெண்டன்ஸ்ங்கிறது சாரின்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி அதை பண்றது கிடையாது. It is saying sorry and making a promise not to repeat it again. Hallelujah. ஒரு மனம் திரும்புதல்ங்கிறது நான் இனி பண்ண மாட்டேன்னு சொல்லி அதை விட்டு விடுதான் நம்ம உண்மையான மனம் திரும்புதல். தேவன் எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல் அந்த விஷயம் தான். ஹல்லேலூயா. ஸோ நான்காவதாக தேவனுடைய உறுதிப்படுத்துதல், காட்ஸ் கன்ஃபர்மேஷன். ஸோ ஜெபத்துக்கான கன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வரணும்? தேவனுடைய வார்த்தையிலேருந்து வரணும் இல்லையா? ஸோ நம்ம ஜெபம் வந்து எப்போ அந்த ஜெபம் கேட்கப்படும்னா அதோடைய ரூட் வந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்ததா இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் பார்ப்போம். தானியேல் 9:2. தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஆமென். ஸோ தானியேலோட கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எருசலேம்ல இருந்து நேபுகாத் நேச்சாரால சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு யங்ஸ்டர் தான் தானியேல். ரைட்? ஸோ அவரோடு கூட நிறைய பேரை நேபுகாத் நேச்சார் சிறைப்பட்டு கொண்டு வந்திருந்தாரு. ஸோ இங்க வந்து தானியேலை வந்து ஒரு ஸ்லேவா வச்சிருந்தாரு. ரைட்? அந்த ஸ்லேவா இருந்த பொழுதும் தேவன் வந்து தானியேல் வந்து தேவன் மேல வைத்திருந்த அன்பை வந்து கொஞ்சம் கூட குறையல இல்லையா? தானியோட லைஃப் பார்க்கும்போது 3 நேரம் தானியேல் வந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருந்தார். அவர் ஜெபம் பண்ணதெல்லாம் எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார்.
ஸோ சிச்சுவேஷன் வந்து எதிர்மறையாக இருந்த பொழுதிலும் தானியேல் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தார். ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? தானியேலை வந்து சிறைப்படுத்தி கொண்டு போனாங்க. ஸோ அங்கே ஹீ டுக் a test for his faith இல்லையா? he prepared himself. அங்கே வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த உணவை வந்து அதால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தார் இல்லையா? ஏன்னா நேபுகாத் நேச்சார் என்ன நினைப்பாருன்னா, இவங்க வந்து அந்த அந்த பிரின்சஸ் மாதிரி இவங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சகல ஞானத்திலையும் சகல குணத்திலையும் வந்து தேர்ந்தவர்கள் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்றது மாதிரியான ஒரு ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ தானியேல் என்ன சொல்கிறாரு, என்ன நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், இதே மாதிரி எல்லாரும் போன ரூட்டில் நான் போனேன்னா ஸோ அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நான் அந்த ரூட்டில் போக மாட்டேன். நான் எந்த ரூட் சூஸ் பண்ணுவேன்னா, என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்கிறாருங்கிற உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கொடுங்க, ஆனால் நான் அது பண்ண மாட்டேன். ஏன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். நான் தேவன் அவரிடத்துலேருந்து நான் பெற்றுக்கொள்வேன். ஸோ அப்போதான் அந்த ராஜ்யம் வந்து தெரிந்து கொள்ள முடியும், தானியேலோட தேவன் தான் உண்மையான தேவன். ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ஏற்படுத்தினார். ஸோ அன்றைக்கி அந்த ஃபுட்டை சாப்பிட மாட்டேன்னு அவர் சொல்லும் பொழுது, அப்போது தானியேலுக்கு இந்த பவர் எங்கேருந்து வருது இல்லையா? ராஜா கொடுத்த அந்த ஃபுட்ல இருந்து அவருக்கு ஞானம் வரல, ராஜாவுடைய ட்ரைனிங்ல இருந்து அந்த ஞானம் வரல. ஆனால் தானியேல் ஏதோ ஒரு விஷயம் தனியாக பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயம் தான் தானியேலை வந்து மேன்மைப்படுத்தினது. ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி அவர் தானியேல் வந்து ஆக்சுவலாக அந்த டைமில் அவர் தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா தானியேல் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாரு, வந்து ஒரு லைஃப் கிடையாது, அவருக்கு சில்ட்ரன் பிறக்க போகிறது இல்லை. ஸோ அவரோட லைஃப் வந்து அங்கே முடிந்து போக போகுது. ஸோ அந்த டைமில் தேவனுக்கு வந்து சாட்சியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் தேவனுக்கு அவர் சாட்சியாக இருந்தார். ஹல்லேலூயா. ஸோ சாட்சியாக இருந்து ஒவ்வொரு ராஜாக்கள் மாறிட்டே இருக்காங்க, ஆனால் தானியேலுடைய சாட்சியான வாழ்க்கை மாறவே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ அதுதான் அந்த ஒரு நம்மளுடைய ரகசியம். அதான், நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் தேவனுக்குள்ளே இருந்தீங்கன்னா you will be a testimony for God. ஹல்லேலூயா. உங்களுடைய பாசஸ் மாறலாம், ஆனால் when you are ready to spend presence with God, you will be a testimony. Hallelujah, wherever you are. So இங்கே என்ன ஆகுது, தானியேல் வந்து எரேமியா புஸ்தகத்தை வாசிக்கிறார். எரேமியா 25:12. 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி. ஓகே. ஸோ இங்கே எரேமியா புஸ்தகத்தில் ஏற்கனவே தேவன் தீர்க்க தரிசனமாக கொடுத்திருந்தாரு, 70 வருஷம் நிறைவேறின உடனே அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவேன்னு. ஸோ தானியேல் பார்க்குறாரு, கிட்டத்தட்ட 67 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்த ஒரு ப்ராமிஸ் வந்து அவர் பிடிச்சிக்கிறாரு. ஸோ இந்த ப்ராமிஸை பிடிச்சிக்கிட்டு அவர் ப்ரே பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அப்போது நம்மளுடைய ப்ரேயர்ஸ் வந்து எங்கே ரூட்டடாக இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையில். ஆமென். ஸோ அந்த வார்த்தை எங்கேருந்து கிடைக்கும் நமக்கு? நம்ம அதை தியானிக்கும் பொழுது தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்ம பிஸி லைஃப்பில் ஏதோ கடமைக்காக ஒரு சாப்டர் மட்டும் வாசித்துட்டு போனோன்னா இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடை தேவன் நமக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தான் விட மாட்டேங்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு ஆயத்தத்தோட தேவனே என் கூட ஏதாவது பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சோன்னா அவர் உங்ககிட்ட என்ன பேசணும்னு நினைப்பாரோ அது வந்து அப்படியே ஒரு பல்பு போட்ட மாதிரி தெரியும். ஹல்லேலூயா. ஸோ அதுதான் தேவனிடத்திலிருந்து உங்களுடைய லைஃபுக்காக நீங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குத்தத்தம். ஆமீன். ஸோ யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் யாராக இருக்கிறீங்க? ஆசாரியர்களாக இருக்கிறீங்க. ஆமீன். ஸோ உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் தேவன். ஸோ வாக்குத்தத்தம் எங்கே கொடுப்பாரு? வேதத்தில் இருந்து தான். ஆமீன். ஸோ நிறைய டைமில் இந்த வேர்ல்டோடைய நாய்ஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நாய்ஸஸ் என்ன பண்ணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி நம்முடைய செவிகளை வந்து அது மந்தமாக்கிடும். ஆமீன். ஸோ ஒரு ப்ரிப்பேர்ட் ஹார்ட்டோட நம்ம வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தோன்னா தானியேலுக்கு எப்படி எரேமியா புஸ்தகத்திலிருந்து தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதான வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கும் வெளிப்பாடு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ அந்த வாக்குத்தத்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையோடைய சென்டராக வச்சுட்டு அதுக்கு நேரம் நம்முடைய ஜெபங்களை மேற்கொண்டோன்னா ஆமீன், அந்த ஜெபம் தான் உலகத்தை மாற்றுகிற ஜெபமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ அந்த ஜெபம், நம்மளுடைய ஜெபம் வந்து உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் அந்த ஜெபத்தோடைய ரூட் வந்து தேவனுடைய வார்த்தையில இருந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தோடைய சென்டர் யாரா இருக்கணும்? நமக்கு ஒரு பேரோ புகழோ ஒரு பணமோ கிடைக்கணும் இருக்கக்கூடாதே தவிர தேவன் மகிமைப்படணுங்கிறது இருக்க வேண்டும். ஸோ God should be the center focus of our prayer. ஆமீன்.
and that prayer should be rooted on the word of God. So இது ரெண்டும் எப்போ கிடைக்கும்னா ஆவியானவருடைய வழிநடத்துதல் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வேதம் என்ன சொல்லுது? யோவான் 16:13-14. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். சோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே இந்த உலகத்துல நம்ம ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்றதுக்காக தான். ஆமென். சோ அந்த வேதத்துல இருக்கிற ரகசியங்களும் நமக்கு அன்னைக்குள்ள சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றதுக்கான வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். நீங்க யாரை மீட் பண்ணணும், அன்னைக்கு டேல நீங்க யாரை மீட் பண்ணணும், அவங்க கிட்ட நீங்க என்ன பேசணும். சோ இந்த மாதிரியான ஒரு லைஃப், இதுதான் ஒரு ஆசாரிய ஊழியம். ஸோ இந்த ஊழியம் செய்யும்படி தான் நம்மளை அழைத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட போய் நின்றுட்டு இருக்கோம். அதில் சில விஷயங்கள் கிடைக்குது, சில விஷயம் கிடைக்காம இருக்கும்போது அவர்கிட்டே சண்டை போட்டுட்டு அவர்கிட்ட பேசாம ஃபேஸை திருப்பிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வி ஷுட் மேக் அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் இல்லையா? ஸோ விசுவாசம் எப்போ பலப்படும்னா நம்மளோட சாய்ஸஸ் மூலமாக தான் அது வளரும். ஆமீன். ஸோ ஃபெய்த் நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம சாய்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, நம்மளோட ஃபெய்த் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது பெரிய காரியங்கள்லையும் நமக்கு ஃபெய்த் பில்டப் ஆகி நிற்கும். தானியேல் அந்த ஃபுட்டில் ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா? அந்த ஃபுட்டில் ஸ்டார்ட் பண்ணி சிங்கக்கபி வரைக்கும் அவரோட ஃபெய்த் பில்டப் ஆகி மேலே போயிட்டே இருந்துச்சு. ஆமீன். ஸோ இன்னைக்கும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட ஃபெய்த்தை நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஃபெய்த் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மலைகளை பெயர்க்கும் விசுவாசமாக அது வளர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா. 1 யோவான் 5:14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஸோ தேவன் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு? நீங்க எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஆனா எதை கேட்கணுங்கிறதுல இவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஆமென். ஸோ முதலாவதாக நமக்குள்ளே ஒரு சுய பரிசோதனை பண்ண வேண்டும் இல்லையா? நம்மளை தாழ்த்த வேண்டும், தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வேர்ட் நம்ம அபைட் பண்ணி நம்ம கேட்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு உலகத்தோட ஃபிட் பண்றதுக்காக இல்லை. ஆமென். இந்த உலகத்துல ஒரு ஆசாரியனா இருந்து தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்துல நிலைநாட்டுறதுக்காக. ஹல்லேலூயா. சோ தேவனிடத்துல பெரிய காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹல்லேலூயா. அண்ட் பெரிய காரியங்கள் நம்ம அவருக்காகவும் நம்ம செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். ஹல்லேலூயா. ஒரு சில வினாடிகள் தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? இந்த வார்த்தையை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? உங்கள் இருதயத்தில் பேசியிருப்பார், ஆனால் உங்களுடைய பெஸ்ட் பிரைசஸ் அவருக்கு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தேவன் உணர்த்துகிறாருங்கிறத ஆராய்ந்து பாருங்க. நம்முடைய ஜெபங்கள் தடையா இருப்பதற்கு என்னென்ன காரியங்கள் இருக்குங்கிறத ஆவியானவர்களை வெளிப்படுத்துவார். செல்ஃப் ரிவைவல் வரும் பொழுது கண்டிப்பா நேஷன்ஸ் will change. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. ஜெபத்தின் வல்லமை என்ன என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்களே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய அழைப்பு என்னங்கிறதை ஒரு முறை கூட அப்பா எங்களுக்கு நினைப்பூட்டு நீங்களே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்க என்ன நிலைமையில இருக்கிறோங்கிறதையும் அப்பா எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்க அப்பா. மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அப்ப உம்மிடத்தில் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாம உம்மிடத்திலிருந்து கொள்ள அடிக்கப்பட்ட டைம்களுக்காக அப்பா மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. ஒரு ப்ரைட்ஃபுல் ஹார்ட்டோட, ஒரு அரகன்ஸோட நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை
செல்ஃப் ரைச்சஸ்னஸுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் ஆண்டவரே. எங்களை ஊற்றுகிறோம் அப்பா, நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. அப்ப உண்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை பார்க்கிறவர்கள் அப்பா உங்களுடைய சாயலை கண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்க பெருகுங்க ஆண்டவரே, நீங்க பெருகுங்க அப்பா. அப்பா we commit to you Lord அப்பா. உம்மிடத்துல அப்பா நாங்க ஒரு கமிட்மெண்ட்டை சொல்றோம் அப்பா. அப்பா நாங்க உமக்காக உம்முடைய சன்னிதானத்துல அப்பா நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய முகத்தை நாங்க தேடுவோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை அப்பா நாங்க தியானிப்போம் அப்பா. நீங்க பேசுங்க அப்பா, அதை நாங்க கேட்க நாங்க ரெடியா இருக்கிறோம்னு நாங்க ஒரு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க அப்பா, உருமாற்றுங்க. நீங்க விரும்பும் பாத்திரமா எங்களை உருமாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துங்க அப்பா. அப்பா எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே பரலோகத்தை வந்து சேருவோம் அப்பா. அங்கிருந்து அப்பா நாங்க ஆன்சர்ஸை கொண்டு வந்து இந்த உலகத்தை நாங்க மாற்றவும், எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றவும் அப்பா, ராஜ்யத்தை கட்டவும் அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை நீங்க தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பரிசுத்தத்தை தாப்பா இன்னும் தாங்க ஆண்டவரே. நீர் பரிசுத்தரா இருப்பது போல் நாங்க இன்னும் பரிசுத்தமா இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. புடமிடுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க அப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. முழுவதும் அப்படி கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.